காரணம் இதை பல கோவில்களில் நானே பார்த்துருக்கேன். அந்த சுவாமி இப்படி நின்றுட்டு இருக்கு இல்லையா, அந்த கோஷ்ட தெய்வங்கள் அதெல்லாம் அந்த தெய்வங்களுடைய காலடியில் வச்சு, இன்னும் சில பேர் இல்லை அது இங்கே வச்சு அந்த கற்பூரம் உருண்டு போயிடுது என்ன, அதனால அந்த 2 விரல் இருக்கு பாருங்க, அந்த விரலுக்கு நடுவே கற்பூரத்தை திணிச்சு அங்கே வச்சு அப்படி. அப்புறம் என்ன, மற்றவர்கள் நம்மளை திட்டுறாங்கன்னு நாம் கோபப்பட்டு பலன் இல்லை, தெரியுதா? ஆகவே நினைவில் வைத்து கொள்ளுங்கள், இது கோவில்களுக்குள்ள நடக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள். அடுத்தது சிவன் சொத்து. இங்கே நீங்களே சில பேர் சொல்லிட்டீங்களே, குலநாசம் என்பார்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி பல பேர் இந்த மாதிரி கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதங்கள் விபூதி குங்குமம் இல்லை, அதை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, ஏன்னா சிவன் சொத்து குலநாசம் ஐயா அப்படின்றார்கள். இந்த பழமொழிக்கு உண்மையான பொருள், உண்மையான விளக்கம் அது அல்ல.